ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎச்எல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ரா பேசிக் 4 வந்து பார்க்க போகிறோம். அல்ஜிபாரிக் எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளிகேஷன், அதாவது 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தா எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுலையுமே நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சைன் வந்து பார்க்கணும். சைன் வந்து சேம் சைனாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் போடணும், ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்தது அப்படின்னா மைனஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா, எப்பயுமே வந்து மல்டிப்ளிகேஷனில் ஒரு இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு 2 நம்பர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்பர்ஸ் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வேரியபிள்ஸ், அதாவது சேம் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை எழுதிட்டு பவரை வந்து ஆட் பண்ணி போடணும். ஓகேங்களா, இதே ஆல்டர்னேட்டிவ் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அந்த வேரியபிள்ஸை அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா, ஸோ சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4x + 8 இன்ட்டு 5x - 3ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 5xஐ வச்சு 4xஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் 5xஆல் 8ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 5xஆல் 4xஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 5xஆல் 8ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 4க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ அப்போ வந்து ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ சேம் சைன் இருக்குது, 2 இடத்துலையுமே ++ன்னு இருக்குது. ஸோ சேம் சைன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், நம்பர்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 5 4s are 20, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 5 4s are 20. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயுமே எக்ஸ் இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே சேம் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் வந்து எக்ஸை வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவர் பார்க்கணும். ஸோ இங்கே எதுவுமே இல்லை, ஸோ அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கேயுமே எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும், 1 + 1 2. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5xஆல் 8ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ சேம் சைன், அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்பர் பார்க்கணும். நம்பர் வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 8s are 40. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வேரியபிள்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஒரு இடத்துல மட்டும் வேரியபிள்ஸ் இருந்து ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா எக்ஸை வந்து அப்படியே போட்டுடணும், வேரியபிளை வந்து அப்படியே வந்து எழுதிடணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஆல் 4xஐ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, 3ஆல் 4xஐ மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3ஆல் 8ஐ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன், ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்ததுன்னா மைனஸ் வந்து போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are 12. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ வந்து எக்ஸை வந்து அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3ஆல் 8ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைனு, ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 8s are 24. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் இருக்கா பாருங்கள், இங்கே வேரியபிள் எதுவுமே இல்லை, 2 பிளேஸ்லையுமே வேரியபிள் இல்லை. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து லைக் டேர்ம்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ லைக் டேர்ம்ஸில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணணும், இல்லைனா சப்ராக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. 2 இடத்துலையுமே நமக்கு வந்து வேரியபிள் சேமாக இருக்குது. அதே மாதிரி பவர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. எதுவுமே இல்லை அப்படின்னா 1 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வேரியபிள்ஸும் சேமாக இருக்குது, பவரும் சேமாக இருக்குது. ஸோ வேரியபிள்ஸும் பவரும் சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் வீடியோலாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க
படிக்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டு இந்த சம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 2 இடத்துலையும் வேரியபிளும் சேமாக இருக்குது, பவரும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து லைக் டேர்ம். ஸோ அப்போ வந்து இதை நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது ஆட் ஆர் சப்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது. இங்கே வந்து வேரியபிள் வந்து சேமாக இருக்குது, ஆனால் பவர் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது அன்லைக் டேர்ம், இதை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வேரியபிளும் சேமாக இருக்குது, பவரும் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து லைக் டேர்ம்ஸு. ஸோ இப்போ ப்ளஸ் 20x ஸ்கொயர் அப்படியே எழுதுருங்க. 40க்கு முன்னாடி வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, 12க்கு முன்னாடி வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எது கிரேட்டர் நம்பர், 40 தான் வந்து கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ 40க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் சைனை வந்து போட்டுக்கோங்க. ஸோ 40லேருந்து 12 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 40 மைனஸ் 12, 0 minus 2 போகாது. ஸோ 10 பாரோ பண்ணிக்கோங்க. இது 3, 10 minus 2 8, 3 minus 1 2, ஸோ 28. அந்த 28 வந்து அப்படியே எழுதிடுங்க. ஸோ இங்கே வந்து இங்கே 2 டைம் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு டைம் எக்ஸை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 28x மைனஸ் 24 அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 2x மைனஸ் 6y இன்ட்டு 5x ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5x ஸ்கொயரால் 2xை வந்து மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து 5x ஸ்கொயரால் 6yயை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து 2xஆல் 2xை மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா 2xஆல் 6y மைனஸ் 6yயை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5x ஸ்கொயரால் 2xை வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சைன் பார்க்கணும். ஸோ இங்கே 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். 2க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். சேம் சைனு. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து எக்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவர் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 + 2 3. ஸோ 10x கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 5x ஸ்கொயரால் மைனஸ் 6yயை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சைனு. ஸோ அப்போ மைனஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 5 6 are 30. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 6 are 30. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ அப்போ வந்து வேறு வேறு ஆல்டர்னேட்டிவ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்படியே வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். பவரை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சேம் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா தான் வந்து பவரை வந்து ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா பவரை வந்து ஆட் பண்ணக்கூடாது. 30y எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2xை வந்து 2xஆல் வந்து மல்டிபிள் பண்ணணும். இந்த 2xை இந்த 2xஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன், அப்போ வந்து மைனஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் சேம் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு டைம் வந்து எக்ஸ் எழுதிக்கோங்க. பவரை வந்து ஆட் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 + 1 2. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் வந்து சேம் வேரியபிள்ஸாக இருந்தால் தான் பவரை வந்து ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே சேமாக இருந்தது, எக்ஸை ஒரு டைம் போட்டுட்டோம். ஸோ மேலே இருந்த பவரை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2xஐ வந்து மைனஸ் 6yஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைன் பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சைன். அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6 are 12. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பாருங்கள். இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேரியபிள். ஸோ அப்போ நம்ம வந்து பவரை ஆட் பண்ணக்கூடாது. அங்கே இருக்க வேரியபிளை அப்படியே வந்து எழுதிடணும். எக்ஸு ஒய் 12y எக்ஸ், எக்ஸு ஒய்னும் போடலாம், ஒய் எக்ஸுன்னு போடலாம். 10x³ மைனஸ் 30y எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12
ஒய் எக்ஸ். இங்கே எக்ஸு மட்டும் இருக்குது, இங்கே ஒய் எக்ஸுன்னு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸுன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் அன்லைக் டேர்ம்ஸு. இப்போ இதோடையும் மேட்ச் ஆகாது. இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது, ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸு தான் இருக்குது. இங்கே ஒய் எக்ஸுன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நமக்கு சேமாக இல்லை. ஸோ அப்போ இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஆட் ஆர் சப்ராக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 10x³ மைனஸ் 30y(x square). எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், yx ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 30y(x square) மைனஸ் 4x square ப்ளஸ் 12yx. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.